வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: மகாகவி பாரதியாரின் பிறந்தநாள் விழாவில் இன்று பங்கேற்ற பிரதமர் ஒவ்வொரு இந்தியனும் அதிகாரம் பெற வேண்டும் என்பதில் அரசு உறுதியுடன் இருப்பதாக கூறினார். நாட்டின் ஒருமைப்பாட்டையும் தமிழின் பெருமையையும் உயர்த்தியவர் மகாகவி பாரதி என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி புகழாரம் சூட்டியுள்ளார். தனியார் பள்ளிகளில் இலவச கட்டாய கல்வியில் சேர்க்கப்படும் மாணவர்களுக்கு அரசு தொகை வழங்க இன்றே உத்தரவிடப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். நீலகிரி மலை ரயில் சேவையை தனியாருக்கு வழங்கும் திட்டம் எதுவும் இல்லை என்று தெற்கு ரயில்வே தெளிவுபடுத்தியுள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்டில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜார்ஜியாவின் இக்கட்டெரினா இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். ஒவ்வொரு இந்தியனும் அதிகாரம் பெற்ற குடிமக்களாக வாழச் செய்ய மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் 138வது பிறந்த ஆண்டு தினத்தை முன்னிட்டு வானவில் பண்பாட்டு மையம் சார்பில் காணொலி வாயிலாக நடைபெற்ற விழாவில் பேசிய அவர், பாரதியார் பன்முகத்தன்மை கொண்டவராக திகழ்ந்தார் என்றார். தேசியத்தையும் தமிழையும் இரு கண்களாக பாரதியார் போற்றி வந்ததாக குறிப்பிட்ட பிரதமர், இந்தியா கடந்தகால பெருமைகள் பற்றி மட்டும் பேசிக் கொண்டிருந்தால் போதாது என்றும் தொடர்ந்து முன்னேற்றப் பாதையில் செல்வதற்கான செயல்களை வகுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாகவும் தெரிவித்தார். அதற்கு ஏற்ற வகையில் மத்திய அரசு தற்போது செயல்படுவதாக அவர் கூறினார். சுதந்திர வேட்கையை மக்களிடையே ஏற்படுத்தி நாட்டின் சுதந்திரத்திற்கு வித்திட்டவர் மகாகவி பாரதி என்று கூறிய பிரதமர் திரு மோடி பாரதியாரின் பாடல் வரிகளையும் குறிப்பிட்டார். அச்சமில்லை அச்சமில்லை, அச்சம் மென்பதில்லைய, இச்சக்குத்து லோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும். ஏழை எளிய மக்கள் வாழ்வுக்காக குரல் கொடுத்தவர் பாரதி என்றும், தனி ஒருவனுக்கு உணவு இல்லையெனில் ஜெகத்தினை அழித்திடுவோம் என்ற பாரதியின் பரந்த சிந்தனையையும் பிரதமர் புகழ்ந்துரைத்தார். இனி ஒரு விதி செவம், அதை எந்த நாளும் காப்போம். தனி ஒரு மனிதனுக்கும் உணவு இல்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம். பெண்கள் முன்னேற்றத்திற்கு பாரதி முக்கியத்துவம் அளித்ததற்கு ஏற்ப மத்திய அரசு 15 கோடி பெண்களுக்கு முத்ரா திட்டத்தின் கீழ் கடன் வழங்கி பொருளாதார வலிமை மிக்கவர்களாக மாற்றியிருப்பதாக அவர் கூறினார். பாதுகாப்புப் படைகளில் நிரந்தர பணி ஒப்படைப்பு பெற்ற அதிகாரிகள் நிலையில் பெண்கள் செயல்பட அனுமதிக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி, இந்தியாவின் ஒருமைப்பாட்டையும் தமிழின் பெருமையையும் உயர்த்தி பிடித்தவர் பாரதியார் என்றார். மகாகவி பாரதி சுதந்திர போராட்ட வரலாற்றில் தனது பாடல்கள் மூலம் சுதந்திர வேட்கையை பாமர மக்களிடம் பரப்பி சுதந்திர உணர்வினை துளிக்கச் செய்தார். தனது பாடல்களில் தேசிய ஒருமைப்பாட்டிற்கும் பெண் விடுதலைக்கும் சமூக சீர்திருத்தங்களுக்கும் மிகவும் முக்கியத்துவம் கொடுத்தார். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று பெண் விடுதலைக்காக பாடல்கள் இயற்றினார். பல்வேறு மொழிகளில் புலமை கொண்ட பாட்டுக்கொரு தலைவன் பாரதி. இந்நிகழ்ச்சியில் பாரதியாரின் படைப்புகளை கால வரிசைப்படி தொகுத்த திரு சீனி விஸ்வநாதனுக்கு பிரதமர் இவ்வாண்டுக்கான பாரதியார் விருதை வழங்கி கௌரவித்தார். பிரதமரிடமிருந்து இவ்விருதை பெற்றது தமக்கு பெருமிதம் அளிப்பதாக திரு சீனி விஸ்வநாதன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். படைப்புகளை முறைப்படுத்தி கால வரிசையில் பதிப்பித்திருக்கிறேன். கால வரிசை செய்வது என்பது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. கடுமையான உழைப்பும் முயற்சியும் தேவை. அதாவது இதுவரையில் யாரும் கால வரிசையில் நூல்கள் போடப்படவில்லை, பொருள் வாரியாகத்தான் போட்டார்கள். இந்த அரிய சாதனை செய்தவன் நான் இன்று பாரதியார் விருது பெறுவது என் வாழ்க்கையில் கிடைத்த பெரும் பாக்கியம் என்று நான் கருதுகிறேன். நான் செய்துகிற 60 ஆண்டு பணிகளுக்கு பிரதமர் அங்கீகாரம் கொடுத்ததாகவே நான் கருதுகிறேன். மாநில தமிழ் ஆட்சி மொழி மற்றும் பண்பாட்டுத்துறை அமைச்சர் திரு கே பாண்டியராஜன், வானவில் பண்பாட்டு மைய நிர்வாகி திரு கே ரவி மற்றும் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். மகாகவி பாரதியாரின் பிறந்த தினத்தையொட்டி மாநில அரசின் சார்பில் சென்னை கடற்கரை காமராஜர் சாலையில் அமைந்துள்ள அன்னாரது சிலை அருகே வைக்கப்பட்டுள்ள திருவுருவப் படத்திற்கு மாநில அமைச்சர்கள் திரு ஜெயக்குமார், திரு பாண்டியராஜன், திரு பெஞ்சமின் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் பாரதியின் மணி மண்டபத்தில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாநில செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்.
தனியார் பள்ளிகளில் இலவச கட்டாய கல்வியில் சேரும் மாணவர்களுக்கு அரசு தொகை வழங்க இன்றே உத்தரவிடப்பட்டிருப்பதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் மழலையர் பள்ளி, தொடக்க மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளுக்கான தொடர் அங்கீகார ஆணைகளை திருவேற்காட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கி பேசிய அவர், அதிக கட்டணம் வசூலித்த 14 தனியார் பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். திருநெல்வேலி மாவட்டத்தை பிரித்து புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள தென்காசி மாவட்டத்திற்கு 119 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமையவுள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெருந்திட்ட வளாகத்திற்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டினார். 28,995 சதுர மீட்டர் பரப்பளவில் 6 தளங்களுடன் இந்த வளாகம் அமையவுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் விளாங்குறிச்சி சிறப்பு பொருளாதார மண்டல வளாகத்தில் 114 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு மின்னணு நிறுவனத்தின் சார்பில் கட்டப்படவுள்ள தகவல் தொழில்நுட்ப கட்டிடத்திற்கும், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் நாவல்பட்டு சிறப்பு பொருளாதார மண்டல வளாகத்தில் 48 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படவுள்ள தகவல் தொழில்நுட்ப கட்டிடத்திற்கும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டம் பாரூர் பெரிய ஏரியின் 2 பிரதான கால்வாய்களில் 2ஆம் போக பாசனத்திற்கு இம்மாதம் 14ஆம் தேதி முதல் தண்ணீர் திறந்துவிட முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். கிருஷ்ணகிரி நீர்த்தேக்கத்திலிருந்தும் வரும் திங்கட்கிழமை முதல் தண்ணீர் திறந்துவிட அவர் உத்தரவிட்டுள்ளார். இதனால் கிருஷ்ணகிரி வட்டத்தில் உள்ள 9,012 ஏக்கர் நிலமும், போச்சம்பள்ளி வட்டத்தில் உள்ள 2,397 ஏக்கர் நிலமும் பாசன வசதி பெறும். தேனி மாவட்டம் சண்முகா நதி நீர்த்தேக்கத்திலிருந்து இம்மாதம் 15ஆம் தேதி முதல் தண்ணீர் திறந்துவிடவும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணிமுக்தா நதி அணையிலிருந்து இம்மாதம் 16ஆம் தேதி முதல் தண்ணீர் திறந்துவிடவும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். வாணியம்பாடி திருப்பத்தூர் சாலை விரிவாக்கப் பணிகள் இன்னும் 10 நாட்களில் தொடங்கப்படும் என்று மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு கே சி வீரமணி தெரிவித்துள்ளார். ஆலங்காயம் பகுதியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் அலுவலகப் பணிகளை இன்று காலை அமைச்சர்கள் திரு வீரமணி, திருமதி நிலோஃபர் கபில் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு வீரமணி, திருப்பத்தூர் அரசு மருத்துவமனை மாவட்ட மருத்துவமனைக்கு நிகரான மருத்துவமனையாக செயல்பட்டு வருவதாக கூறினார். மருத்துவக் கல்லூரியை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். இம்மாவட்டத்தில் நிவர் புயலால் 9,43 லட்சம் ரூபாய் அளவிற்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக மத்திய அரசிடம் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் திரு கே சி வீரமணி தெரிவித்தார். இந்திய குடியரசுக் கட்சியின் கவாய் பிரிவின் முன்னாள் மாநில தலைவர் சக்திதாசன் மறைவுக்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். பொது வாழ்க்கையில் தம்மை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்ட சக்திதாசன் ஏழை எளிய மற்றும் ஷெட்யூல்ட் வகுப்பினரின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டவர் என்றும் கூறியுள்ளார். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் குறைந்த விலையில் மதிய உணவு வழங்கி வந்த சமூக சேவையாளர் சுப்பிரமணியன் மறைவுக்கும் முதலமைச்சர் இரங்கல் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவக் கல்லூரிகளில் தலா 2 இடங்களை அதிகரித்து தனியார் கல்லூரிகளில் கட்டணம் செலுத்த இயலாத அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒதுக்கீடு செய்ய முடியுமா என்பது குறித்து பதிலளிக்குமாறு தேசிய மருத்துவ ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தனியார் கல்லூரிகளில் ஒதுக்கீடு பெற்று கட்டணம் செலுத்த முடியாமல் காத்திருப்போர் பட்டியலில் உள்ள கடலூரைச் சேர்ந்த மாணவிகள் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேஷ், தற்போது காத்திருப்போர் பட்டியலில் உள்ள 51 அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடம் கிடைக்க வழிவகை செய்யுமாறு மாநில அரசுக்கு அறிவுறுத்தினார். நீலகிரி மலை ரயில் சேவையை தனியாருக்கு வழங்கும் திட்டம் எதுவும் இல்லை என்று தெற்கு ரயில்வே தெளிவுபடுத்தியுள்ளது. இது தொடர்பாக தெற்கு ரயில்வேயின் சேலம் கோட்ட அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மலை ரயில் சேவை தனியார் மயமாக்கப்படுவதாக வெளியான தகவல்கள் அடிப்படை ஆதாரமற்றவை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்டச் செய்திகள். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கான நிரந்தர தீயணைப்பு நிலையம் எப்போது அமைக்கப்படும் என்று தெரிவிக்குமாறு மாநில அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. சென்னை அண்ணா சாலை தலைமை அஞ்சலகத்தில் குறைதீர்ப்பு முகாம் வரும் 24ஆம் தேதி காலை 10 மணி அளவில் நடைபெறவுள்ளதாக தலைமை அஞ்சல் அதிகாரி திரு குமார் தெரிவித்துள்ளார். சர்வதேச மலைகள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி உதகை தாவரவியல் பூங்காவில் மாவட்ட ஆட்சியர் திருமதி இன்னசென்ட் திவ்யா மரக்கன்றுகளை நட்டு தோட்டக்கலைத்துறை சார்பில் உருவாக்கப்பட்டுள்ள இயற்கை வேளாண் செயலியையும் தொடங்கி வைத்தார். விளையாட்டுச் செய்திகள். ஐக்கிய அரபு எமிரேட்டில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, ஜார்ஜியாவின் இக்கட்டெரினா இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-7, 6-3, 10-2 என்ற செட் கணக்கில் பிளெங்கோவா வாஸ்டன் இணையை வென்றது.
ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி மோகன் பாகான் அணியை எதிர்கொள்கிறது. கோவாவில் நடைபெறும் இப்போட்டி இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மகாகவி பாரதியாரின் பிறந்தநாள் விழாவில் இன்று பங்கேற்ற பிரதமர் ஒவ்வொரு இந்தியனும் அதிகாரம் பெற வேண்டும் என்பதில் அரசு உறுதியுடன் இருப்பதாக கூறினார். நாட்டின் ஒருமைப்பாட்டையும் தமிழின் பெருமையையும் உயர்த்தியவர் மகாகவி பாரதி என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி புகழாரம் சூட்டியுள்ளார். தனியார் பள்ளிகளில் இலவச கட்டாயக் கல்வியில் சேர்க்கப்படும் மாணவர்களுக்கு அரசுத் தொகை வழங்க இன்றே உத்தரவிடப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். நீலகிரி மலை ரயில் சேவையை தனியாருக்கு வழங்கும் திட்டம் எதுவும் இல்லை என்று தெற்கு ரயில்வே தெளிவுபடுத்தியுள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்டில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜார்ஜியாவின் இக்கட்டரினா இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.